ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பாலக்கீரை கூட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் கீரையில் எதுவும் வேஸ்ட் இருக்கா என்னன்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி நிறச்சி கீரையும் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் அலசினோன்னா அந்த சாறு எல்லாமே தண்ணியிலே போயிடும். அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மத்து போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி வந்து மசூர் தால் தான் போட்டிருந்தேன், சிகப்பு பருப்பு. குக்கரை வச்சுட்டு கட் பண்ண கீரை எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் வந்து பருப்பு கழுவி வச்சிருந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டேன். மிளகு, சீரகம் வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுருந்தேன். அதையும் கையோட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஆல்ரெடி இந்த கீரையே கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நிறையா போட்டோன்னா கச்சிரும். மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் விட்டால் போதும். நல்லா குழஞ்சி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, தேவையான அளவு பூண்டு, வத்தல் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சுன்னா கீரை கூட்டு ரெடி.